சார் குரூப் ஸ்டடி பண்ணலாமா இல்ல செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா? குரூப் ஸ்டடி பண்ணியதாக வரலாறுகள் என்ன சொல்ல, நிறைய பேர் பாஸ் பண்ணது, நிறைய மதிப்பெண் எடுத்தது கிடையாது. எவனொருவன் தனியாக இருந்து தனியாக படிக்கின்றோனோ அவன் அதிக மதிப்பெண் எடுக்கின்றார்கள் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. எடிசன் அழகாக சொன்னார், நான் 1030 கண்டுபிடிப்புகளுக்கு மேலாக கண்டுபிடித்திருக்கின்றேன். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் முக்கியமான காரணம் நான் தனியாக இருந்து யோசித்ததுதான் என்று சொன்னார். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டன் என்ன தெரியுமா சொன்னார்? ஆப்பிள் மரத்தின் கீழே அமர்ந்து தனியாக இருந்த பொழுது ஒரு ஆப்பிள் கீழே விழுந்ததாம் என்று யோசித்தார். கீழே விழுகின்ற ஆப்பிள் ஏன் மேலே செல்லக்கூடாது? அப்பொழுதுதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க முடிந்தது. இது போன்ற தனிமையில் உள்ளவர்கள் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். ஏன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உருவாக்கிய பில்கேட்ஸ் கூட தன்னுடைய சுயசரிதையில் சொல்கின்றார், நான் தனிமையில் இல்லாமல் இருந்திருந்தால் இது போன்ற ஒரு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உருவாக்கி இருக்க முடியாது என்று சொன்னார். எலான் மஸ்க் உலக பணக்காரர்கள் ஒருவராக இருப்பதற்கு காரணம், எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தனியாக இருந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, எப்படி உலக பணக்காரர்கள் ஒருவராக மாறுவது என்பதை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணங்கள் தான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான். இந்த ஒரு தருணத்தில் மனிதன் தனித்தனியாக இருந்து தன்னுடைய கடமையும் தவமாக செய்கின்றானோ அப்பொழுது வாழ்க்கை வெற்றி பெறுகிறது.